விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயிர் காக்கும் உரங்கள். என்னடா உயிர் காக்கும் உரங்கள் அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி பகுதியை யாரும் பார்க்கல அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன்ஸில் இதுக்கு முன்னாடி பகுதி அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் உரங்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய முன்னாடி பகுதியை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். உயிர் காக்கும் உரங்கள் இந்த தலைப்பு உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். வேறு வழி இல்லை. உண்மையிலேயே இன்றைக்கி நம்மலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த உரங்கள் தான். கடந்த ஒரு 4-5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா உரங்கள் பார்த்திங்கன்னா மனிதனை அழிக்க கிளம்பிய ஒரு அணு ஆயுதம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பரப்பப்பட்டுக்கிட்டு வருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உரங்கள் இல்லை அப்படின்னா நம்மலாம் உயிரோடு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி அவங்க சொல்கிறாங்க இல்லையா, மனிதனை அழிக்க வந்த அணு ஆயுதம் தான் இந்த உரங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே அது பார்த்திங்கன்னா உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நம்ம வரலாற்றை பின்னோக்கி போய் தான் பார்க்கணும். உண்மையிலே உரங்கள் நமக்கு உயிர்களை கொடுக்குதா இல்லை நம்ம உயிர்களை எடுக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப வருடங்களுக்கு ரொம்ப மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1 மில்லியன் மக்கள் தொகை உருவாகிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு யுகமே தேவைப்பட்டது. ஆனால் 2வது உலகப் போருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 பார்த்திங்கன்னா 3 பில்லியன் மக்கள் தொகை தான் இருந்துச்சு. அதுவே 1970 4 பில்லியன், 1 பில்லியன் அதிகமாகிருக்கு. 1982 பார்த்திங்கன்னா 5 பில்லியன் மக்கள் தொகையாக மாறிடுச்சு. 2010 7 பில்லியன் மக்கள் தொகையாக அதிகரிச்சிருக்கு. ஆனால் விளைநிலங்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கவே இல்லை. 1970 பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்டினி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பட்டினியால் மக்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் 1970 இறந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு புரட்சி உருவாகிருக்கு. பசுமை புரட்சி அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா குறுகிய நிலத்தில் அதிகப்படியான மகசூல் எடுக்கிறது. அதுவும் பார்த்திங்கன்னா அப்படி எடுக்கக்கூடிய மகசூல்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த மகசூல்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு புரட்சி. அதாவது பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை உரம் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அதெல்லாம் பற்றாக்குறையாக இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் பயிர்கள் சீக்கிரமாக எடுத்துக்கிட்டு அதிகமான மகசூலையும் கொடுக்கணும் அண்டு சத்துள்ளதாகவும் இருக்கணும் பயிர்கள் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த பசுமை புரட்சி அப்படிங்கிறது. அன்னைக்கு 1970 அந்த பசுமை புரட்சி அதாவது பார்த்திங்கன்னா உரங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா மக்கள் பெரிய லெவலில் இறந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தலைச்சத்தை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஸ்மில் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த ஒரு விஷயத்தை ஒரு புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது மாதிரி இந்த உரங்கள் பயன்படுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் பெரிய லெவலில் இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரம் ஒவ்வொரு வருடமும் நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோம், அதை ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தணும், எவ்வளோ நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அது மூலயமா நமக்கு கிடைச்ச உணவு வகைகள் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக போடுறேன். அதில் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா 1951 52 வரைக்கும் பார்த்திங்கன்னா 0.066 மில்லியன் டன் உரம் பயன்படுத்தி இருக்கும். ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 60 கிலோ பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கோம். உணவு உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 52 மில்லியன் டன். நீங்கள் ஃபோட்டோ போடுற அந்த ஃபோட்டோவில் பார்த்துங்க. இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உர உபயோகத்தை அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2017 69.76 மில்லியன் டன் உரம் பயன்படுத்துகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா 0.066 மில்லியன் டன்னில் இருந்து 69.76 மில்லியன் டன் அளவுக்கு நம்ம உர உபயோகத்தை அதிகப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி உரம் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1951 பார்த்திங்கன்னா 0.6 கிலோ தான் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லி பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 143.7 கிலோ சராசரியாக ஒரு ஆவரேஜாக இவ்வளோ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு உற்பத்தி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 272 மில்லியன் டன் இப்போ உணவு உற்பத்தி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருந்து மக்கள் எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா 1950 இயற்கை உரம் செயற்கை உரம் ரெண்டுத்தையும் கலந்து உணவு உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 52 மில்லியன் டன் உணவு உற்பத்தி நடந்துச்சு. அப்போ இருந்த மக்கள் தொகை என்ன, இப்போ இருக்க மக்கள் தொகை என்ன? 2017
பார்த்திங்கன்னா 272 மில்லியன் டன் உணவு உற்பத்தி பண்ணுறோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10 வருடத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இப்போ வந்து செயற்கை உரங்கள் பயன்படுத்துகிறத நிறுத்தினோம் அப்படின்னா உணவு பற்றாக்குறை கண்டிப்பாக வரும். பட்டினியால் இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கக்கூடியது. இதுவே நம்ம வந்து இப்போ 2020 இருக்குமா, கொஞ்சம் வருடம் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா உரம் எந்த அளவுக்கு பயன்படுத்துறது அதிகரிச்சதோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா உணவு விளைச்சலும் அதிகமாக இருந்தது. ஆனால் கடைசியாக ஒரு 2-3 வருடங்களாக பார்த்திங்கன்னா உரமோட பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் இருந்து வரக்கூடிய உணவு விளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு என்ன உரம் தேவையோ எவ்வளோ தேவையோ அதை இடுறது கிடையாது. ஒரு பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோ தான் யூரியா தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் 30 கிலோ இடாமல் அதுக்கு வந்து 50 கிலோ 60 கிலோ இடுறதுனாலையும் உரத்தோட பயன்பாடு வந்து அதிகப்படுது. பட் மகசூல் அதுவாகவே இருக்குது. அதே மாதிரி ஒரு பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மட்டும் தேவைப்படுறது கிடையாது. இதையும் தவிர இன்னும் ஒரு 14-15 வகையான உரச்சத்துக்கள் தேவைப்படுது. ஆனால் மக்கள் பயன்படுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தை மட்டும்தான் மக்கள் இன்னை வரைக்கும் அவங்களோட வயல்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை அதிகாரிகளாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் சொல்கிற விஷயம் என்னென்னா இயற்கை உரங்களில் வயல் ஓட்டுறப்ப ஆரம்ப காலங்களில் வந்து உழவு ஓட்டுறப்ப போடுங்கன்னு சொல்கிறாங்க. விவசாயிகள் பார்த்திங்கன்னா முற்றிலுமாக இயற்கை உரங்களை தவிர்த்துக்கிட்டு வராங்க. அட்லீஸ்ட் உரம் ஓட்டுறப்ப அடி உரமாவது இயற்கை உரங்களை மாட்டு எருவு, ஆட்டு எருவு எல்லாம் போட்டிங்க, கொஞ்சமாவது போட்டிங்க அப்படின்னா இது வந்து மகசூலை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம வந்து அதிகமான உரங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதிகமான உரங்கள் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து செலவு அதிகம். அது மட்டும் இல்லாமல் அதிகமான நோயும் பூச்சிகளும் வரும் நம்ம செடிகளுக்கு. குறைஞ்ச உரம் நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா மகசூலும் கம்மியாக இருக்கும் அண்டு வருமானமும் கம்மியாக இருக்கும். சரியான அளவில் நம்ம உரம் பயன்படுத்தினோம் அப்படின்னா மகசூலும் நிறையா வரும், நமக்கும் செலவும் கம்மியாக இருக்கும், நல்ல விவசாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விவசாய அதிகாரிகள் சொல்கிறாங்க. என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் 16 வகையான உரங்கள் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தணும். அதாவது தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து மட்டும் இல்லாமல் 16 வகையான உரங்கள் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருந்தேன். அந்த 16 வகையான உரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத என்னோட அடுத்த பகுதி வீடியோவில் நான் போடுறேன். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள்.